மயிலாடுதுறையில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4.5 கிலோ கஞ்சா சிக்கியது. புவனேஸ்வரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் அதிவிரைவு ரயில் மயிலாடுதுறை வந்த நிலையில் கேட்பாரற்று கிடந்த பையில் கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4.5 கிலோ கஞ்சா மற்றும் 10 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளிமாநிலங்களிலிருந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தி வருவது அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த பாட்டி மற்றும் பேரன் ஆகிய இருவர் சிக்கினர். சித்தோடு பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வந்த சந்தோஷ்குமார் என்பவர் ஆன்லைன் மூலம் போதை மாத்திரைகளை வெளி மாநிலங்களில் இருந்து வாங்கி தனது பாட்டியான திலகா என்பவரிடம் கொடுத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. புகாரின் பேரில் சந்தோஷ்குமார் மற்றும் திலகா ஆகிய இருவர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்த 95 போதை மாத்திரைகள் மற்றும் ஊசி ஆகியவை சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த 21 கிலோ கஞ்சா மற்றும் 3 திருட்டு இருசக்கர வாகனங்கள் சிக்கியது. சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த 6 நபர்களை பிடித்து விசாரித்ததில் விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கதிரவன், தமிழ்செல்வன், பிரபு, அருண்குமார், பாலா, கௌஷிக் ஆகிய 6 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்த 21 கிலோ கஞ்சா மற்றும் 3 திருட்டு இருசக்கர வாகனங்கள் சிக்கியது. மேலும் முக்கிய குற்றவாளிகள் மகேஷ் மற்றும் நவீன் ஆகியோர் தலைமறைவாகினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.